என்வைய தமிழ் உறவுகளுக்கும் அறச்சீற்றத்தின் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கும் தமிழ்ச்சாதி சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு வரும் அன்றாட அரசியலை பேசுகிறோம்னா அன்றாட அரசியலை பேசிட்டு தான் இருக்கோம். சில நேரங்களில் நம்மளுடைய வேலை அதை நோக்கி போகிறப்ப இதை பேச முடியல. ஆனால் சில இடங்களில் சில நேரத்தில் சில அரசியலில் பேசி தான். அதுபோல் இன்று தமிழ்நாடு முதல்வராக இருந்து கொண்டிருக்கிற தமிழ்நாடு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் கரூருக்கு செல்கிறார். கிட்டத்தட்ட 41 பேர் இறந்ததுக்கு அப்புறம் மீண்டும் கரூரில் கால் எடுத்து வச்சு கரூரில் பேசினார். இந்த பேச்சை பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு அரசியல்வாதியா, ஒரு சமூகத்திற்கு நல்லது செய்கிறவனா, அரசியல் புரிதல் கொண்டவனா, ஒரு படித்த பண்பறிவு கொண்ட மக்களா, யாருக்குமே இந்த பேச்சு பிடித்திருக்காது. யாருக்கு பிடிச்சிருக்குன்னா தாவேகா தொண்டர்களுக்கும் பாமர மக்களுக்கும் விஜய் நல்லது செஞ்சிருக்காருப்பா, அரசு வேலை கொடுத்துருக்காருப்பா அப்படின்னு அது சிறப்பாக பாமர மக்கள், அதாவது அரசியல் புரிதல் இல்லாத மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே போல தாவேகா தொண்டர்களுக்கு அந்த பேச்சு ஃபயர் ஸ்பீச்சாக இருக்கும். இப்போ வேணா சொல்கிறேன், ஆணவ பேச்சு பேசி கொண்டிருக்கிறார் தமிழ்நாடு முதல்வராக இருக்கக்கூடிய திரு விஜய் அவர்கள். அதை பற்றி தான் இந்த காணொலியில் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி அறச்சீற்றத்தை பார்த்து கொண்டிருக்கிற தமிழ்ச்சாதி சொந்தங்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக்கு, ஷேரு, கமெண்ட்னு கொடுங்க. இன்னும் நம்ம களத்தில் இன்னும் வீரியமாக ஓட வேண்டியது இருக்கிறது. அதற்கு நீங்கள் ஒற்றை சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தால் என்னை வலிமைப்படுத்தி இந்த களத்தில் அழைத்து செல்லும் என்று சொல்லி நான் மேட்ருக்கு வரேன். கரூர் 41 பேர் இறந்ததுக்காக அவர்களை பார்க்க அவர் போகிறார். அதாவது அது ஒரு சந்திப்பு கூட்டம், அதையும் தாண்டி அரசாணையை வெளியிடுற கூட்டம். இது எதுக்காக இத்தனை நாள் சென்று இன்னைக்கு நடக்குதுன்னா, இடைத்தேர்தல் வரதுனால தான் இந்த கூட்டம் நடக்குது. இந்த கூட்டத்தை பற்றி நம்ம என்ன வேணால் பேசலாம். அவர் எல்லாமே, அவருடைய பேச்சு, அவருடைய அதோடைய டங் லைஃப்பாங்கல்ல, அந்த வசனங்கள், அது எல்லாமே கிரிஞ்சு, மேக்ஸிமம் அல்ட்ரா ப்ரோ கிரிஞ்சு. எவன் தான் இப்படி எழுதி தரணும் அந்த அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்காப்புல. கிரிஞ்சா வெண்டிங் அரசியலுங்கிறாரு. ஊழல் செஞ்சவனை விடலை, காசெல்லாம் நாங்கள் வாங்கலை, லஞ்சம்லாம் வாங்கலை, தூய ஆட்சியை நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு பச்சை போய் பேசிக்கிட்டு இருக்கார். அயோக்கியத்தனம், அடாவடித்தனம், இப்படின்னு ஆணவ பேச்சை பேசுகிறேன். அப்பட்டமான வாக்கு பிச்சை எடுத்துக்கொண்டு இருக்கிறார் தமிழ்நாடு முதல்வர் திரு விஜய் அவர்கள். வாக்கு பிச்சைக்காக மட்டும்தான் கரூருக்கு சென்றிருக்கார் அப்படிங்கிறது நேத்து ப்ரூஃப் ஆச்சு. நம்ம ஏற்கனவே தொடர்ந்து விமர்சிச்சோம் செஞ்சோம். என்ன சொல்றாரு, இன்ன வரைக்கும் கரூர்ல 41 பேர் இறந்ததுக்கு என் மேல பழி போடுறாங்க, இது திமுக செஞ்ச சதி, போலீஸ் செஞ்ச சதின்னு அடுத்தவங்க மேல மேனிபுலேட் பண்ணி என் மேல தப்பு இல்லைன்னு நிரூபிக்க பாக்குறாரு. மாற்று கருத்தே இல்லை. நீங்க உங்க மேல தப்பு இல்லைன்னா சிபிஐ விசாரணையில இருக்கு. சிபிஐ விசாரணை செய்து ஒருவேளை திமுக தான் காரணம், அந்த இதுல போலீஸ் தான் காரணம்னா சிபிஐ தான் சொல்லணும். நீங்க ஒருத்தர் மேல குற்றம் சாட்டுவது என்பது தவறு. நீங்களும் அந்த குற்றத்துக்கு காரணம்னு ஒப்புக்கொண்டுக்கிட்டு நான் வந்தது தப்பு, நான் லேட்டா வந்தது தப்பு, இந்த கரூர்ல 41 பேர் இறந்ததுக்கு எனக்கும் ஒரு சம்மதம் விட்டு நானும் வருத்தப்படுகிறேன், இனி ஒரு காலங்களில் இப்படி ஒன்று நடக்காது அப்படின்னு சொல்லியிருந்தா உங்களை யாரும் பேசியிருக்க மாட்டேன். அந்த கரூர்ல 41 பேர் இறக்கும் போது பின்னங்கால் பெரடியில் அடிக்க திருச்சியில ஓடுறார். ஆனா இன்னைக்கு சொல்றாரு நான் மன வலியோட வீட்டுல உட்காந்துருந்தேன், இதை ஓடி போட்டேன்னு சொல்றீங்களா அப்படிங்கிறார். நான் கேட்குறேன், நீங்க ஓடி போல தானே? திருச்சி விமான நிலையத்துல பின்னங்கால் பெரடிக்க ஓடி போல தானே? செய்தியாளர் கேட்ட கேள்விக்கு இத்தனை பேர் 38 பேர் இறந்திருக்காங்க அப்படின்னு அவர் கேட்கிறாரு. ஒரு இரங்கல் இல்லை. அன்னைக்கு திமுக தான் இதை செய்தது, செந்தில் பாலாஜி தான் இதை செஞ்சது. ஏன் சொல்ல துணிவல்ல, வக்கற்ற விஜயாக இருந்தீங்க, ஓடி போனீங்க, பின்னங்கால் பிறல் அடிக்க ஓடி போனீங்க, காணொலி இருக்கு. ஆனால் ஓடி போல மன வலியோட, சரி மன வலியோட இருந்தீங்க. ஒரு இரங்கல் அறிக்கை விடலை. ட்விட்டர்ல ஒரு இரங்கல் அறிக்கை 1 நாள் 2 நாள் 3 நாள் சென்று காணொலி வெளியிடுறீங்க. திமுக செஞ்ச சதி போல இருக்கு. ஸ்டாலின் சார், ஒன்று என்ன தொடுங்க, நான் ஒன்று வீட்டில் இருப்பேன் இல்லை ஆஃபீஸில் இருப்பேன், என்ன பழி வாங்குங்க அப்படின்னு காணொலி வெளியிடு, சினிமா பட பாணியில் வெளியிட்டு இருக்கீங்க. அது மட்டுமா, 3 மாதமோ 4 மாதமோ கரூர்ல 41 பேர் இருந்த வலி இருந்தா எப்படி நீங்க ஜனநாயகன் பட ஆடியோ லாஞ்சில் போயிட்டு ஆடுறீங்க, டான்ஸ் ஆடுனீங்க? சரி, ஓகே, அவ்வளோ வலி இருக்குன்னா அடுத்த 3 மாதத்துல ஜனநாயகன் பட ஆடியோ லான்ச்ல போயிட்டு ஆடுனீங்களே, என்ன டப்பாங்குத்து ஆடுனீங்களா? தளபதி கச்சேரிங்கிற ஒரு பாடலுக்கு சிரிச்சு ஆடுனீங்க. கரூர்ல 41 பேர் இறந்ததுக்கு நீங்களும் ஒரு காரணம். லேட்டா வந்தீங்க, 12 மணிக்கு வரேன்னு புசியானது சொன்னார். ஆனால் வந்தது நைட்டு. அங்கே போலீஸ் சொல்லியும் நீங்கள் கேட்காம உள்ளே போனது உங்கள் தப்பு. அங்கே சாப்பாடு வைக்கலை,
மொபைல் டாய்லெட் வைக்கல, அங்கு அத்தியாவசிய தேவைகளுக்கான எதுவுமே அங்கே பூர்த்தி செய்யலை தாவேக்கா, அங்கே இருந்த மதியழகன். இப்படி ஏகப்பட்ட குற்றச்சாட்டு இருக்கு. சரி, திமுக தான் கத்தியை வச்சு குத்துருச்சு, திமுக தான் கொலை பண்ணுச்சு, திமுக தான் குண்டை வீசிருச்சு அப்படின்னா சுற்றி கேமராக்கள் இருக்கு, அந்த வண்டியை சுற்றி கேமரா இருக்கு, சுற்றி லைவ் போயிட்டு இருக்கு. ஒரு காணொலி கூட இன்ன வரைக்கும் ஏன் வெளியிடலை? வெளியிடு. நீ தப்பு பண்ணல தானே, நீ யோக்கிய சிகாமணி தானே, வெளியிடு. அது முடியாது. ஆனால் முதல்வராயும் இன்னும் இந்த பழி போடுற மனநிலையிலேருந்து தமிழ்நாடு முதல்வர் இன்னும் வெளில வரல. நம்ம என்ன கேட்குறோம்? இன்று முதல்வராக ஆட்சி கட்டமைப்பில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு முதல்வர் திரு விஜய் அவர்கள் அன்று போலீஸ் தான் காரணங்கிறார். யார் அந்த போலீஸ்? எஸ்பியா, டிஎஸ்பியா, ஐஏஎஸ்ஆ? எவன் அதை கண்டுபிடிச்சி சொல்லுங்க. யார் அந்த கொன்னது? திமுகல யார் செஞ்ச சதி கண்டுபிடிங்க. சிபிஐக்கு மேல்முறையீடு சொல்லுங்க. கரூர்ல 41 பேர் இருந்ததுக்கு நான் காரணம் இல்லைன்னு தர்க்க ரீதியாக ஆதாரபூர்வமாக நிரூபிக்க தயாரா? திராணி இருக்கா? தெம்பு இருக்கா? நான் ஒன்று கேட்குறேன். முதல்வர் பேசுகிற மாதிரியா தமிழ்நாடு முதல்வராக இருக்கக்கூடிய திரு விஜய் அவர்கள் பேசுகிற? இப்படிதான் முன்னாடி இருந்த முதல்வர்கள்லாம் பேசுனாங்களா? ஸ்டாலின் சாரை கூட சொல்லலை, உங்கள் எதிரி ஸ்டாலின் சாரை கூட சொல்லலை. மற்ற முதல்வர்கள்லாம் இப்படி தான் பேசுகிறாங்களா? என் அம்மையார் ஜெயலலிதா அப்படி பேசுனாங்களா? வாயில் நல்லா வந்துடும், வாய் இருக்குன்னு எல்லாம் பேசாதீங்க, தெம்பு இருக்கா, திராணி இருக்கா அப்படின்னு தாவேக்கா தலைவர் என்ற மனநிலையிலேயே பேசிக்கிட்டு இருக்கார். முதல்வராக இன்னும் பேசல. இதை ரசிக்கக்கூடிய கூட்டம் தாவேக்காவுடைய தொண்டர்களாக மட்டும்தான் இருக்கும், பாமர மக்களாக மட்டும்தான் இருக்கும். அதாவது அரசியல் புரிதல் இல்லாத கூட்டத்துக்கு கூட இது விளங்கும், இது ஒரு ஆணவ பேச்சு அப்படின்னு. அதே போல தமிழ்நாடு முதல்வர் பேசும்போது சொல்றாரு, ஓட்டு காசு கொடுக்குற எண்ணத்தையே நிறுத்திருக்கோம், ஓட்டு காசு கொடுக்குற ஆட்சியே நிப்பாட்டி வென்று இருக்கோம் அப்படிங்கிறார். இதே சேலம் மாவட்டம் ஓமலூர் சட்டமன்ற தொகுதியில தாவேக்கா வேட்பாளர் ஒப்புக்கொண்டிருக்கார். பக்கத்து தொகுதியில 2000 ரூபாய் தாவேக்கா கொடுத்தது அப்படின்னா உங்களுடைய வேட்பாளர் ஒப்புக்கொண்டிருக்கார். இப்ப நீங்க தூய சக்தியா இல்ல ஓர சக்தியா, பார சக்தியா, கோர சக்தியா, தீந்து போன சக்தியா? எந்த சக்தியில வருவீங்க? வாய் இருக்குன்னா என்ன வேணா பேசு. தமிழ்நாடு முதல்வர் சொல்றாருங்க, வாய் இருக்குன்னா என்னன்னா பேசிக்கலாம். இப்ப நான் கேட்குற, வாய் இருக்குன்னா நீ என்ன வேணா பேசுவீங்களா? தமிழ்நாடு முதல்வர் ஆயிட்டு பச்சைங்களை கையெழுத்து போட்டா நீங்க என்ன வேணா பேசுவீங்க? மக்களும் எதிர்கட்சிகளும் பார்த்து கொண்டு விரல் சப்பிக்கிட்டு இருப்பாங்களா? அதே போல இவர் இன்னும் சினிமா பாடியில இருந்து வரவே வல்ல. பணமா ஜனமானு கேட்டா நான் ஜனம் தான் போவேன். இப்ப யாரும் உங்கள்கிட்ட பணமா ஜனமா இப்படி பட்டிமன்றம் நடத்துறது? நானும் கேட்டப்ப பணமா, யாரா இருந்தாலும் பணமா ஜனமானா அரசியலுக்கு வந்துட்டா மக்கள் தான் முக்கியம் நிற்பான். நீங்க அது எப்படி நிக்கிறீங்கிறது தெரியாது. ஆனா இப்படியெல்லாம் உங்களுக்கு எவன் டைலாக் எழுதி தரான்னு பேசுறீங்க? பணமா ஜனமா, ஓம் சக்தி பராசக்தி, திமுக ஒரு தீய சக்தி, இது ஊழல் சக்தி, ஓர சக்தி, பாரசக்தி, கோர சக்தி, தீந்து போன சக்தி, வெண்டிங் மிஷின், திமுக ஒரு வாஷிங் மிஷின் இல்லை, இது ஒரு வெண்டிங் மிஷின். இப்பெல்லாம் பேச எவன் கத்து தரான்? சொல்றாருங்க, திமுக நான் எங்களை வாஷிங் மிஷின்ங்குது, நான் திமுக, அதாவது சொல்றாங்க திமுக எங்களை வாஷிங் மிஷினுங்குது, அப்ப நீங்க ஒரு வெண்டிங் மிஷின், ஓட்டு காசு கொடுத்து வென்றது வெண்டிங் மிஷின் தானே அப்படிங்கிற மாற்று கருத்தே இல்லை. திமுக ஒரு வெண்டிங் மிஷின் தான் உங்க பாசையில. ஏன்னா ஓட்டுக்கு காசு கொடுத்துதான் வெல்லுது. இத்தனை ஆண்டு காலமாக இருந்தா ஆட்சியில் ஆண்டு கொண்டிருந்த 2 கட்சிகளும், திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும். ஆனால் ஓட்டுக்கு காசு கொடுக்கறத பத்தி யார் பேசுறது? உங்களுக்கு தகுதி இருக்கா? நீங்க அப்ப வாஷிங் மிஷின் வெண்டிங் மிஷினா என்ன? உங்க பாஷையில நீங்களும் வெண்டிங் மிஷின் தாங்க. ஓமலூர் சட்டமன்றத்துக்குள்ள காசு கொடுத்ததா உங்க வேட்பாளர் ஒப்புக்கொண்டிருக்காருங்க, அதை பத்தி பேசுங்க. அப்ப நீங்க வெண்டிங் மிஷினா என்ன? உங்களுக்கு யார் டயலாக் எழுதி தரா? இவ்வளவு அடிமட்டத்தனமான கிரிஞ்சான டயலாக்லாம் எவன் எழுதி தரான்? ஒண்ணு நீங்க யோக்கிய சிகாமணியா இருந்தா அந்த டயலாக் சொல்லலாம். நீங்கள் யோக்கியவர்களே இல்லை. இது ஓட்டு காசு கொடுக்காததை பத்தியோ காசு கொடுத்ததை பத்தியோ பேச யாருக்கு தகுதி இருக்கு? நான் இந்த கட்சி எதிர்த்து பேசுறேன். ஏன்னா நாங்க ஓட்டு காசு கொடுக்கல, அதனால ஓட்டு காசு கொடுக்காத பத்தியும் காசு கொடுத்த உங்க மாதிரி கொண்ட கட்சிகளையும் பேசுவதற்கு திராணியும் தெம்பும் நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் இருக்கு. நீங்க பேசுவதற்கு நீங்க யோக்கியனா? காசு கொடுக்கலன்னு சொல்லுங்க. ஓட்டு காசு நான் வீடியோ எடுத்து போடவா? ஓமலூர் சட்டமன்ற தொகுதியில் 2000 ரூபாய் ஓட்டுக்கு காசு கொடுத்தத. அப்புறம் பேசும்போதே சொல்லிட்டு போறாரு, ஊழல் இல்லாத ஆட்சியை நாங்க கொண்டு வந்துட்டோம், மாற்று சக்தியா கொண்டு வந்துட்டோம், ஊழலே இல்லாத ஆட்சியை கொண்டு வந்துட்டோங்கிற. எங்க கிழிச்சிங்கன்னு இப்ப சொல்லலாமா? உங்களுடைய தாவேக்காவுடைய வழக்கறிஞர் ஞான சுந்தரி அவர்கள் சொல்றாங்க, ஒரு வழக்கறிஞரை நியமிப்பதற்கு 4 லட்சத்திலிருந்து 5 லட்சம் வரைக்கும் வாங்கினாங்கன்னு ஒப்புக்கொள்றாங்க, கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இப்ப நீங்க ஊழல் சக்தியா என்ன? ஊழல் சக்தியா தீய சக்தியா? ஊழல் செஞ்சவனை நான் விடமாட்டேன், மக்கள் காசை கொள்ளையடிச்சவனை நான் விடமாட்டேன், மக்கள் காசை கொள்ளையடிக்க விடமாட்டேன்னு பேசுறீங்களே. விஜயபாஸ்கர் குக்கா வழக்குல இருக்காரு.
உங்க இதுல உள்ள செங்கோட்டையன், கடம்பூர் ராஜு போன்ற அத்தனை பேர்களும் மொல்ல மாறி முடிச்ச வைக்கி அத்தனை பேரும் ஊழல் நிறைந்த ஊழல்வாதிகள். இப்ப நீங்க சேர்த்து வச்சிருக்கீங்களே, இதே உங்க ஒரிஜினா அதிமுகவும் தாவைக்காவும் ஒண்ணுதான். நீங்க தான் சொன்னீங்க அதிமுக ஊழல் சக்தின்னு, அங்க இருந்து ஆளையும் எடுத்துக்கிறீங்க. அதுவும் நீங்களும் ஒண்ணுதான் நீங்களே சொல்லிக்கிறீங்க. அப்புறம் எப்படி நீங்க ஊழல் செய்யாதவாதிகளா இருப்பீங்க? நீங்களாம் பேசுவீங்களா? நீங்களே பாம்பு வைப்பீங்களா? நீங்களே எடுப்பீங்களாங்கிற மாதிரி தான் இந்த கதை இருக்கு. அதே போல விவசாயிகள் நம்ம பக்கம் தான் இருக்காருங்கிறாங்க. விவசாயிகள் எங்க சார் உங்க பக்கம் இருக்காங்க? விவசாயிகள் சாட்டை அடி அடிச்சு போராடுறாங்க, மண் சோறு சாப்பிட்டு போராடுறாங்க. ஒருவர் இறந்திருக்கா, விவசாய பயிர்கடன் தள்ளுபடி ஒழுங்கா செய்யப்படலன்னு இறந்திருக்கா. நாகப்பட்டினத்திலே இன்னும் ஒரு இடம் இறந்திருக்காங்க. இது போன்று விவசாயிகள் அன்றாடம் உங்களுக்காக எதிர்த்து போராடிட்டு இருக்காங்க. விவசாய கடனை தேர்தல் வாக்குறுதிகளை சொன்ன மாதிரி நிறைவேற்றுங்க அப்படின்னு போராடுறாங்க. ஆனா இவர் சொல்றாரு விவசாயிகள் நம்ம பக்கம் தான் இருக்காங்க. முன்னாடியும் சொன்னார், திருச்சியில முதல் எடிச்சு பொதுக்கூட்டம் மாதிரி ஒண்ணு நடத்தினார்ல, அதுலயும் சொன்னார் விவசாயிகள் நம்ம பக்கம் தான் இருக்காங்க. இது எதிர்கட்சி செஞ்ச சதியில சில பேர் நமக்காக எதிராக போராடுறாங்கன்னே விவசாயிகளை கொச்சைப்படுத்தினார். விவசாயிகளும் திமுக பேச்சை கேட்டுக்கொண்டு சில பேர் அப்படி பண்றாங்க. ஆனா விவசாயிகள் நம்ம பக்கம் தான் இருக்குன்னு பச்சை பொய்ய சொன்னார். ஆனால் நீங்க சொன்ன தேர்தல் வாக்குறுதி என்னாச்சு? தேர்தல் வாக்குறுதி பத்தி பேசல. கரூர்ல 41 பேர் இறந்துருக்காங்க. அதை பார்க்க தானே போனீங்க. அந்த குடும்பங்களுக்கு ஆறுதல் சொல்ல தானே போனீங்க. இத்தனை நாள் போல முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் போறீங்க. சரி, ஏன் 41 பேரோட புகைப்படத்தை வைத்து ஒரு மௌன அஞ்சலியோ இல்லை ஏதோ ஒரு மாலை போட்டோ ஏன் செய்யலை? அதுக்கு பதிலாக போயிட்டு கரூர்ல சட்ட இடைத்தேர்தலை வச்சு செஞ்சு விடுங்க திமுக அப்படிங்கிறீங்க. என்ன செய்யணும்? இதுக்கு பேர் வாக்கு பிச்சை இல்லையா? அரசாணை வெளியிட்டது எதுக்குங்க? அரசாணை வெளியிட்டதெல்லாம் மாற்றுக்கிறதே இல்லை, தப்பு. ஆனா அரசாணை வெளியிட்டது எதுக்கு? 41 பேர் உங்களை பார்க்க வந்து இறந்தாங்க அப்படிங்கிற வழியில தானே வெளியிட்டீங்க. சத்தியமா இல்லை, இடைத்தேர்தல் வருது அப்படிங்கிற ஒரு பிச்சை எடுக்க, வாக்கு பிச்சை எடுக்க வெளியிட்ட தமிழ்நாடு முதல்வர், வக்கற்ற தமிழ்நாடு முதல்வர், கரூர 41 பேர் இறந்த அவர்களுடைய புகைப்படத்தை வைத்து அஞ்சலி செலுத்த வக்கற்ற தமிழ்நாடு முதல்வர் திரு விஜய் அவர்கள் வாக்கு பிச்சைக்காக அங்க போனார். கரூர் போனது வெறும் வாக்கு பிச்சை, வெறும் இடைத்தேர்தலில் பிரச்சாரம் பண்ணுவதை தொடங்கி வச்சிருக்காரு. அப்புறம் அவர் சொல்றாங்க, நான் ரியல் தாய்மாமன், ரீல்ஸ் தாய்மாமன் இல்லை அப்படிங்கிற. நீங்க ரீல்ஸ் தாய்மாமன் இல்லை, ரியல் தாய்மாமன் தான். அப்படின்னா கரூர்ல 41 பேர் இறந்த போது ஏன் ஓடி போனீங்க? நின்று இருக்க வேண்டியதாங்க. நாங்க நின்னோங்க. நாம் தமிழ் கட்சியோட இடுமாவனம் கார்த்தி, பேரறிவாளர், சாட்டை அண்ணன், செந்தமிழன் சீமானவர்கள் என பல பேர் அங்க களத்துல நின்னாங்க. களத்துல குருதி கொடுத்தது நாம் தமிழ் கட்சி. அங்க ஒரிஜினாவோ, ராஜமோகனோ, இவர் இருப்பாரு நம்ம ஜான் ஆரோக்கியசாமியோ, ஜெகதீஷ் பழனிசாமியோ, மதிய அழகனோ, யார் ஒருத்தர் கூட இல்லை. அமைச்சராக இருக்கக்கூடிய பிரபு அவர்களோ யாருமே இல்லையே. அங்கே தாவே கலந்து ஒத்த இல்லை, எல்லாம் ஓடி போய் அப்ஸ்காட் ஆகிட்டு கரூரை நாங்கள் தான் நின்னோங்கிற மாதிரி ரீல்ஸ் தாய்மாமன் இல்லை, ரியல் தாய்மாமன்கிறீங்க. நின்னீங்களா? உங்கள் தாய்மாமனா உங்களுடைய பொண்ணுங்களுக்கும் உங்களுடைய அந்த குழந்தைகளுக்கும் ஒரு மாமனா நின்னீங்களா? ரத்தம் கொடுத்தீங்களா? இல்லை அஞ்சலி செலுத்துறீங்களா? இல்லை இரங்கல் அறிக்கை விட்டீங்களா? திருச்சியிலேருந்து ஓடி போனீங்க. ஆனால் களத்தில் நின்று நாம் தமிழ் இருந்துச்சு. மறந்துடாதீங்க ப்ரோ, மறக்காதீங்க, தப்பு. கரூரில் இறந்தவங்களுக்கு நினைவு சின்னம் வைக்கிறாங்க. ஆமாம், அவங்க மாணவர் போராட்டம், மீனவர் போராட்டம், செவிலியர் போராட்டம், மக்களுக்கு எதிராக இருந்த ஸ்டெர்லைட்டை எதிர்த்து துப்பாக்கி துண்டுகள் வாங்கி இறந்து போனாங்களே அவங்க, இல்லை காவேரி நதி நீரை மீட்பதற்காக போராட்டம் பண்ணி மாண்டு போனாங்களே அவங்க, இவங்க இல்லை வேற எதுவும் போராட்டங்கள்ல மக்களுடைய களங்கள்ல நின்று போராடினாங்கல்ல இவங்கெல்லாம். அதனால நீங்க நினைவு சின்னம் வைக்கலாம். வருங்கால தலைமுறை பார்த்துட்டு மாறணுமா? அப்படியே நீங்க திருச்சியில ஓடுனீங்களே அந்த புகைப்படத்தையும் எடுத்து அங்க சிலையா வைங்க. வரலாறு பார்க்கணும், அடுத்த தலைமுறை அதை பார்த்து ஒரு பிரச்சனைனா அப்படி ஓடக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதனால அந்த புகைப்படத்தையும் வைங்க, சரிங்களா? நினைவு சின்னம் எதுக்குங்க வைக்கணும்? நினைவு சின்னம் எத்தனையோ இங்க புரட்சியாளர்கள், எத்தனையோ பேர் இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் போராடி தன்னுயிரை இழந்து போராடினாங்க. ஆனா அவர்களுக்கெல்லாம் இங்க நினைவு சின்னம் இல்லை. அது தாவே காட்சி மேல குற்றம் சொல்ல முடியாது. தாவே காட்சி அதுக்கெல்லாம் மாற்று. திமுக அதை செய்யல, அதிமுக அதை செய்யல. அதுக்கெல்லாம் மாற்றுன்னு வந்தவரும் திமுக எப்படி பேனா சிலையை கடல்ல வைப்பேன்னு சொல்லிச்சோ, தனது தலைவர்கள் மாண்டு போனதுக்கு அப்புறம் அவர்களுடைய கடல் சொந்த நிலமாட்டம் கடல்ல கொண்டு போய் நினைவு சின்னம் அமைச்சிருக்காங்களோ, அதே போல இதுவும்
தனது முகத்தை பார்க்க வந்து இறந்து போனவர்களுக்கு நினைவு சின்னம் அமைக்கப்போம். ஏன்னா அரசாங்க காசுலையா தாவேக்காவுடைய கேரியரின் உச்சத்தின் காசுலையா நீங்கள் எந்த காசுல வேணால் அமையுங்க, அது தப்பு இல்லை. ஆனால் நினைவு சின்னம் எதுக்குன்னு சொல்லிட்டு அமையுங்க. அதுக்கு ஒரு காரணம் வேறு. அடுத்த தலைமுறை இதெல்லாம் பார்த்து திமுக செஞ்ச சதின்னு கண்டுபிடிக்கணும். உலகத்துக்கே தெரியும் நீங்கள் லேட்டாக வந்தது தான் இதுக்கு காரணம் அப்படின்னு. திமுக செஞ்ச சதினா சிபிஐ அதை சொல்லட்டுங்க, நீங்கள் எப்படிங்க அதுக்கு சொல்கிறதுக்கா? திமுக மேலே 1000 தப்பு இருக்குது, திமுக மேலே 1000 முரண்பாடு இருக்குது. ஆனால் இதில் காரணம் முழுக்க முழுக்க தாவேக்கா தான், அது விஜய் அவர்கள் தான். ஆனால் இதை முழுமையாக பரிசீலனை செய்ய வேண்டியது சிபிஐ தான். நீங்கள் திராணி உள்ள தெம்பு உள்ள தாவேக்கா தலைவரும் ரியல் தாய்மாமனாக இருந்தால் வழக்கு போடுங்க, மேல்முறையீடு போங்க, சிபிஐ விசாரணையை மேல்முறையீடு கொண்டு போங்க. நீங்கள் தான் ஆட்சியில் இருக்கீங்க, யார் அந்த போலீஸ்னு கண்டுபிடிங்க. நீங்கள் சொன்ன மாதிரியே போலீஸ் தான் இந்த தப்பு பண்ணிச்சுன்னா கண்டுபிடிங்க. நினைவு சின்னம்லாம் இங்கே எத்தனை பேருக்கோ இல்லை. ஏன் ராஜராஜ சோழனுக்கு இருக்கா? ஒரு சிவலிங்கம் தான் இருக்குது. ராஜராஜ சோழனுக்கு இருக்கா? பழனி பாபாவுக்கு இருக்கா? வெறும் கல்லறை தான் இருக்குது பழனிசாமி. எதுவும் நினைவு சின்னமாட்டம் வச்சுருக்கீங்களா தமிழ்நாடு அரசு சார்பில்? இல்லை பொள்ளாச்சியில் இறந்து போனாங்களே, சாரி இல்லை ஸ்டெர்லைட் எதிர்த்து போராடி இறந்து போனாங்களே, அவங்களுக்கு எதுவும் நினைவு சின்னம் வச்சுருக்கீங்களா? தமிழ்நாடு போல தமிழிடம் என்று ஒன்று வேண்டும் என்று போராடினார்களே தனது லட்சியத்திற்காகவும் கனவுக்காகவும், அவங்களுக்கு எதுவும் நினைவு சின்னம் இருக்கா? சிங்களவர்களால் கொல்லப்பட்டாங்களே, அவங்களுக்காக எதுவும் நினைவு சின்னம் இருக்கா? கடல்ல மீனவர்கள் மீன் பிடிக்க போயிட்டு சிங்களவர்களால் குண்டடிப்பட்டு பல பேர் செத்துருக்காங்க, அவங்களுக்கு எதுவும் நினைவு சின்னம் இருக்கா? இருக்கா? உங்கள் முகத்தை பார்க்க வேண்டும், உங்கள் பேச்சை கேட்க கூட இல்லை, உங்களுடைய முகத்தை பார்க்க வேண்டும் என்று வந்து மாண்டு போனார்கள் கரூரில் 41 பேர். மாற்றுக்கிறதே இல்லை. அந்த வலி எல்லாமே எல்லோருக்கும் இருக்கு. குழந்தை உங்களை விட நாம் தமிழர் கட்சிக்கு அது அதிகமாகவே இருக்கு. ஏன்னா களத்தில் நின்று பார்த்தது நாம் தமிழர் கட்சி. குடல் பிதுங்கி இறந்து ஒரு குழந்தை கிடந்ததை பார்த்து அழுதது நாம் தமிழர் கட்சி. அப்படி நாம் தமிழர் கட்சி வருத்தம் இருக்கு. 41 பேர் இருந்ததுல வருத்தம் இருக்கு. ஆனா நினைவு சின்னம் வைப்பது என்பது முதல்ல நீங்க போயிட்டு இவருக்கு வைங்க. எத்தனை பேரோ இறந்துருக்காங்க இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும், தியாகிகளும் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அந்த சிலைய நினைவு சின்னத்தை வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களை பார்க்க வந்து உங்களால இறந்தவங்களுக்கு வைங்க. அப்புறம் இவர் சொல்றாருங்க, நம்ம எம்ஆர் விஜயபாஸ்கர் இறுதியா ஒரு ஃபன்னு பண்ணணும்ல. எம்ஆர் விஜயபாஸ்கர் சொல்றாரு, எம்ஜிஆர் அன்பும் ஜெயலலிதாவோட வீரமும் கலந்த ஒற்றை தலைவராக எங்கள் தலைவர் இருக்கிறார் அப்படிங்கிறார். ஜெயலலிதாவோட வீரமா? அம்மா படத்தை மட்டும் விட்டுருங்கம்மா, நாங்க உங்களுக்கு அணிலா பாடுபடுவோம்மா அப்படின்னு கோட நாட்டில் ஒதுங்கி போனவர் தான் உங்களுடைய தலைவர், தமிழ்நாடு முதல்வராக இருக்கக்கூடிய திரு விஜய் அவர்கள். அன்று ஜெயலலிதாவை பார்த்து கை கட்டி நின்றவர் தான் தாவேக்கா தலைவர். ஆனால் அவர் கூட கூட்டணி வந்து நின்றுக்கிட்டு அவர் பதவி விலகிட்டு இது சொல்றாரு, எம்ஜிஆரோட அன்பும் ஜெயலலிதாவோட வீரமும் இருக்கான் எம்ஆர் விஜயபாஸ்கர் சொல்லிட்டு அழைகிறார். இது ஒரு அப்பட்டமான வாக்கு பிச்சை. அதிமுகவுடைய வாக்கு வாங்கிடலான்னு எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் அப்பட்டமான வாக்கு பிச்சை நடத்தி கொண்டிருக்கிறார் அங்க மேடையில். ஜெயலலிதாவோட வீரம் இருக்கான். இப்படிங்களா? இந்த இடத்துலையும் விஜய் அவர்களை தப்பு சொல்ல முடியாது. விஜய் அவர்களுக்கு எழுதி கொடுத்தாங்களா பேப்பர், அவங்கள தான் தப்பு சொல்லணும். அந்த அளவுக்கு கிரிஞ்சா இந்த உரை இருந்துச்சு. அவ்வளவுதான்.